அப்புறம் எப்படி அவங்க பிரெக்னன்ட் ஆனாங்க? தனியா பிரெக்னன்ட் ஆனாங்களா? இல்ல மேடம். அப்புறம் பிரெக்னன்ட் ஆகிட்டாங்கன்னா குழந்தை நான் பெத்துக்கலாம்னு தான் சொன்னேன். அது அவங்க எத்தனை கேட்கல. குழந்தை பெத்துப்பீங்க? 8 குழந்தையா? 4வது பொண்ணு பிறந்ததுக்கு ஏன் திரும்பி பார்க்காம போனீங்க நீங்களும் உங்க அம்மாவும்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடுறீங்க, பிள்ளைய கூட வாங்காம. அது எதனால ஓடுனீங்க? பொம்பளை பிள்ளைன்னு பிறந்ததுனால தானே ஓடுனீங்க. தத்து கொடுக்க மேடம் போனீங்க. ஐயோ அந்த குழந்தைய நான் தூக்கல, கொஞ்சலாம் வேணா ஒரு ஊர்ல மாசம் கேட்டு தூக்கல, பாருங்க ஒரு மேடம். மாசம் தூக்கவே இல்ல. இப்போ அவள்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்காம நீங்க தான் இன்னொரு உறவு வச்சிருக்கீங்க, இன்னொரு குழந்தை பெற்றிருக்கீங்க. அவ அது பண்ணலையே, நீங்க தானே பண்ணிருக்கீங்க. நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஊர் மூலியமா டிவோர்ஸ் அது நடந்துட்டு இருந்துச்சு. ஊர் மூலியமா பஞ்சாயத்து பண்ணி நம்ம வந்து அவங்க வந்து எனக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புங்க, உன் லைஃப்ல எனக்கு சம்மந்தம் கிடையாது, என் லைஃப்ல உங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுனாங்க. இது இத்தனைக்கும் வீடு கட்டின வீட்டுல எல்லாம் அவங்கதான் இருக்காங்க, ரைட்டுங்களா? நான் வந்து வெளியில வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன். எல்லாமே அவங்கதான் அனுபவிச்சுட்டு வீட்டுலதான் இருக்காங்க. நான் வந்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டு குடும்பப்படுத்தல எதுமைப்படுத்தல. அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து மாசம் மாசம் செலவுல இருந்து தீபாவளி பொங்கல் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் எதுவும் பண்ணாமலாம் இல்ல. சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. நீங்க சொல்றீங்க காசு கொடுத்தா புருஷன் கூட இருக்கிற மாதிரி இருக்குமா? ஆகுமா? ஆகாது.